பொதுவா மனிதனோட உறுப்பை வெட்டி அதை திருடி விக்கிற படம் நம்ம நிறைய பார்த்திருக்கோம். ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு வித்தியாசத்துல வந்திருக்கும். அதே மாதிரி இந்த படத்துல ட்ரெயின்ல வரக்கூடிய ஒரு சில ஆட்களை பிடிச்சி அவங்கள கொடூரமா தாக்கி அவங்களை சித்திர பண்ணி அவங்க உடம்புல இருக்க உடல் உறுப்புல திருடுவாங்க. இதுதான் அந்த படத்தோட கான்செப்ட். இந்த ட்ரெயின்ல தான் இந்த படத்தோட ஹீரோனும் அவனோட நண்பர்களும் இந்த ட்ரெயின்ல போய் மாட்டிக்கிறாங்க. கடைசி அந்த ட்ரெயின்ல இருந்து நம்ம ஹீரோனும் அவனோட நண்பர்களும் தப்பிச்சு வெளியே வந்தாங்களா இல்லையா அப்படிங்கறதா ரொம்பவே வெறித்தனமா சொன்ன படம். இந்த படத்தோட பேரு ட்ரெயின். 2008 ரிலீஸ் ஆன படம். படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா நம்ம சேனல் வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் கொடுத்துருங்க. கூடவே இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. வாங்க இப்ப இந்த கதைக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு லேடியை படுக்க போட்டு அவளோட உடம்புல இருக்க முழு தோலையுமே கத்தியால வெட்டி எடுக்கிறான். கை காலு உடம்புன்னு இருக்கிற தோலை எல்லாம் பிச்சு எடுக்கிறான். ஆனா எதுக்காக பண்றாங்க, யார் பண்றாங்கிறது இந்த படத்தை பார்த்தாதான் தெரியும். அப்படியே சீனை கட் பண்ணி இப்போ ஒரு விளையாட்டு மைதானத்தை காட்டுறாங்க. இதுல 2 பேர் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஒரு டீம் அமெரிக்கா நாட்டை சேர்ந்தவங்க, இன்னொரு டீம் ரஷ்ய நாட்டை சேர்ந்தவங்க. இவங்க 2 பேருக்குள்ள சண்டை ஓடிட்டு இருக்கும். ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கவன் அமெரிக்கா நாட்டை சேர்ந்தவன். அவன் தான் நம்ம ஹீரோட லவர். இவங்க 2 பேருக்குள்ள சண்டை ஓடிட்டு இருக்கும். இந்த சண்டையில நம்ம ஹீரோ செவிச்சிடறான். இதை பார்த்த கோச்சு ரொம்ப கை தட்டி சந்தோஷப்படுறான். அதே நேரம் நம்ம ஹீரோ வரா. இவளோட பேரு அலெக்சா. அப்ப இவளு எதிர் டீமோட சண்டை போடுவா. அதுல நம்ம ஹீரோ தோத்து போயிடும். இதை பார்த்த கோச்சுக்கு கொஞ்சம் வருத்தம் தான். நம்ம ஹீரோட சேர்த்து மொத்தம் 4 பேர். அதுல ஒருத்தன் பேரு டேவிட், நம்ம ஹீரோட பேரு அலெக்சா. இன்னொரு லேடி இருப்பா, அவளோட பேரு பில்லி. நம்ம ஹீரோட லவர் கூட இன்னொரு பையன் நின்றுட்டு இருப்பான், அவனோட பேரு வில்லியம். அது மட்டும் இல்லாம இவங்க கூட இன்னொரு 5 பேர் இருப்பாங்க. அதுல 2 பேரு இவங்களுக்கு கோச்சாவும் இன்னொருத்த பயிற்சியெல்லாம் இருப்பான். மிச்சம் இருக்க 3 பேரு நம்ம ஹீரோயின் டீவோட சேர்ந்தவங்க தான். ஆனா இந்த படத்துல அதிகமா அவங்களை காட்ட மாட்டாங்க. ஒரே ஒரு சீன் மட்டும் தான் வருவாங்க. அதனால அவங்க தேவையில்லை. அடுத்ததா பார்த்தா ஸ்டார்டிங்ல நம்ம பேட்ட ஒருத்த தோத்திருப்பானே, அவன் கையில ஒரு பப்பு கார்டு இருக்கும். அதை டேவிட் கிட்ட கொடுத்து இன்னும் நீ செவிச்சதுனால உனக்கு நான் பார்ட்டி கொடுக்க நினைக்கிறேன், உன்னை இன்வைட் பண்றேன்னு சொல்லி அவங்க கிட்ட அந்த கார்டை கொடுக்கவும் இவங்க அந்த கார்டை வாங்கிட்டு வந்துடுறாங்க. அப்ப வெளியே வந்து பார்த்தா கோச் வேற பசங்களுக்கு பாடம் எடுத்துட்டு இருப்பாரு. ஏன்னா நம்ம ஹீரோ தோத்ததுனால கொஞ்சம் ஓவராவே பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப பசங்களை பார்த்து இன்னைக்கு நைட்டு எல்லாரும் நேரத்துல போய் தூங்கி ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு விடிஞ்சதுமே அதிகாலை 5 மணிக்கு தான் ட்ரெயின், அதனால அதை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு இவங்க எல்லாரையுமே ரூம்ல போய் படுக்க சொல்லிடுறான். அடுத்ததா பார்த்தா எல்லாரும் அவரா ரூம்ல தூங்குனதுக்கு அப்புறம் ஒரு 4 பேர் மட்டும் தூங்க மாட்டாங்க. ஒரு பை தான் பப்பு கார்டு கொடுத்திருப்பானே, அந்த கார்டை தான் நம்ம ஹீரோட ஆளுக்கெல்லாம் வாங்கிருப்பாங்கல்ல. இவங்க 4 பேருமே அந்த கார்டை எடுத்துக்கிட்டு யாருக்கு தெரியாம அந்த பப்பு உப்புலான்னு வெளியே வர அதே நேரம் பார்த்து அந்த பயிற்சியாளர் உட்கார்ந்துருப்பான். இவன் இந்த படத்துல ஒரு ஹீரோ மாதிரி தான். அப்ப இவனை பார்த்ததுமே இவங்களும் சாக்காய் நின்றாங்க. அப்ப இந்த 4 பேரை பார்த்து எங்க போறீ ஏது போறீன்னு கேட்டா, நாங்க இந்த மாதிரி பப்புக்கு போறோம், தயவு செய்து கோச்சிட்ட சொல்லாம இவங்க 4 பேருமே கெஞ்சிட்டு இருப்பாங்க. சரிப்பா நான் கோச்சிட்ட சொல்ல மாட்டேன், என்னையும் இவங்க கூட கூட்டு போன்னு சொல்லவும் இவங்களும் ஓகே சொல்லி இவங்க 5 பேருமே அந்த பப்புக்கு வந்துறாங்க. அந்த பப்பு ஏதோ சாதாரண பப்பு இல்ல, ஒரு விபச்சார பப்பு போல. அங்க இருக்க பெண்கள்லாம் உடம்புல துணி இல்லாம பட்டு மோசமா இருப்பாங்க. ஏகப்பட்ட எசமா நடந்துட்டு இருக்கும். இதை பார்த்ததுமே நம்ம ஹீரோட லவர் வேற சுத்தமா அந்த இடம் பிடிக்கல. அதனால இந்த இடத்த விட்டு போயிடலான்னு இவன் லவரை கூப்பிட வந்தா அதே இடத்துல இந்த பில்டிங் அந்த தோத்து போன பைய கூட ஒன்னு ஆடிட்டு இருப்பா. இதை பார்த்தது டேவிட்டுக்கு கொஞ்சம் கோவம். அதனால பக்கத்துல போய் பில்லிய வேற வா வான்னு கூப்பிட்டு இருப்பான். ஆனா அவளு வராம நின்றுட்டு இருப்பாளா. அப்ப அவளோட கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்க திடீர்னு இந்த தோத்த பையலுக்கு கோவம் வந்துருது. அப்ப அந்த டேவிட்டோட கையை தட்டி விடுமே இவங்க 2 பேருக்குள்ள சண்டை அடிச்சுட்டு மாண்டிட்டு இருப்பாங்க. கடைசியா டேவிட்டோட தலையில ஒரு பாட்டல போட்டு அடிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு கழிஞ்சு விடிஞ்சதுமே இவங்க அறக்க பறக்க ஓடி வருவாங்க. ஓடி வந்து பார்த்தா ட்ரெயின் போச்சு. ட்ரெயின் போச்சுடான்னு இவங்கள பதட்டத்துல அடிச்சு பிடிச்சு ஸ்டேஷனுக்கு முன்னாடி வந்து பார்த்தா கோச் வேற நின்றுட்டு இருப்பான். அதுவும் பயங்கர கோவத்துல நின்றுட்டு இருப்பான். இவங்கள பார்த்ததும் கிளியா கிழிச்சிட்டு இருப்பான். அந்த ட்ரெயின் மிஸ் பண்ணதுனால இவங்கள போட்டு திட்டிட்டு இருப்பான். பக்கத்துல நம்ம பைய வேற நின்றுட்டு இருப்பான்ல நம்ம ஹீரோ, அவனை பார்த்து பாக்குற பார்வையில அவன் வேற தலையை தொங்க விட்டுறான். ஏன்னா இவன் தான் அவங்க வெளியே போகும்போது தடுத்து இருக்கணும். ஆனா அப்படி செய்யாம கூட போனதுனால இவனுக்கு இவன் மேல சரியான கோபம். இவங்க போகக்கூடிய இடம் ஒடேசாங்கிற ஒரு இடம். அந்த இடத்துக்கான ட்ரெயினை மிஸ் பண்ணதுனால வேற ஏதாவது ட்ரெயின் இருக்கான்னு அதை கேட்கறதுக்காக உள்ள இருக்க அந்த டிக்கெட் கொடுக்குற அம்மாட்ட போய் கேட்டா அந்த அம்மாக்கு இங்கிலீஷ் தெரியல. அதனால திருத்தன்னு முடிச்சிட்டு இருக்கும். இந்த கோச் பையலுக்கு என்ன பண்றது தெரியாம அவனு பாட்டுல திருத்தன்னு முடிச்சிட்டு இருக்க. அப்ப அதே நேரம் இவளுக்கு பின்னாடி ஒரு லேடி இவனை பாத்துறா. அப்ப பக்கத்துல வந்து கோச்சை பார்த்து என்ன சார் உங்களுக்கு எது ஹெல்ப் வேணுமா கேட்டா இவன் இங்கிலீஷ்ல பேசுனது கேட்டதும் இவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்ப அது லேடியை பார்த்து ஒடேசாங்கிற நாட்டுக்கு போகக்கூடிய அந்த ட்ரெயினை நான் மிஸ் பண்ணிட்டேன், எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க சொல்லுமே. இவ்வளவு சரின்னு சொல்லி இவங்க மேல இருக்க அந்த பிளாட்பாரத்தை கூட்டி போனா அதே நேரம் பார்த்து ஒரு ட்ரெயின் வருது. அப்ப அந்த ட்ரெயினுக்கு பக்கத்துல ஒரு கேப்டன் நின்று இருப்பான். அவங்கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லுமே சரி சரி பிரச்சனை இல்லப்பா உள்ள இந்த ட்ரெயினுக்குள்ள ஏறுன்னு சொல்லுமே. இவங்க 5 பேருமே அந்த ட்ரெயினுக்குள்ள போயிடுறாங்க. அப்ப அந்த ட்ரெயினுக்குள்ள பார்த்தா ஒரு வயசானவர் நிப்பாரு. அவனோட ஒத்த கால்ல பார்த்தா யூரின் பாக்கெட்டே கீழே தொங்கிட்டு இருக்கும். இவனுக்கு கிட்னி பிரச்சனை போல. இதெல்லாம் பார்த்துட்டு இவங்களும் முன்னாடி போயிடுறாங்க. அப்ப இந்த ட்ரெயினுக்கு எடுபடி 2 பேர் இருப்பாங்கல்ல, அவங்க நம்ம ஹீரோயின் ரூமுக்குள்ள வந்ததுமே அவங்கள்ட்ட இருக்க அந்த பாஸ்போர்ட்டை கேக்குறான். எதுக்காக பாஸ்போர்ட் கேக்குறேன்னு கேட்டா இங்க நிறைய பொருள் திருட்டு போகும், உங்களோட பாஸ்போர்ட் பத்திரமா இருக்கணும்னா அதை என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லுமே. இவள் அந்த பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்காக குடிவால அவளோட இடுப்பை பார்த்து இவங்க 2 பேர் சொல்லி விட்டுட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேர் சொல்லி வர்றத நம்ம ஹீரோன்னு பாத்துறா. அப்ப இவங்களோட பார்வை ரொம்ப தப்பா இருக்குன்னு இவளுக்கு நல்லா புரிஞ்சு போயிருது. அப்ப அந்த பாஸ்போர்ட்டை கொடுத்ததுமே இந்த பாஸ்போர்ட் வாங்கிட்டு போய் அங்க இருக்க நெருப்புல போட்டு எரிச்சிடுறாங்க. ஆனா எதுக்காக இந்த பாஸ்போர்ட் எரிச்சாங்கன்னு தெரியல. அதுவும் போக போக தான் தெரிய வரும். அடுத்ததா பார்த்தா அன்னைக்கு நைட் ஆயிருது. அப்ப நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இருப்பால பெல்லி, அவ எண்ணத்தை திண்டாந்தல திடீர்னு அவளுக்கு ஒமட்ட ஆரம்பிச்சிருச்சு. உடனே ஓடி போய் பாத்ரூம்ல வாந்தி எடுத்துட்டு இருப்பா. வாந்தி எடுத்ததுக்கு அப்புறம் முன்னாடி அந்த வாஷ் பேஸ்ல முகத்தை கழுவிட்டு இருப்பா. அப்ப கண்ணாடியில திடீர்னு ஒரு உருவத்தை பார்த்ததுமே இவ ரொம்ப பயந்து போயிரா. அப்ப சடனா திரும்பி பார்த்தா ஒருத்தன் நின்னுட்டு இருப்பான்.
இருப்பான். அவனோட முகத்தை பார்த்தா பாதி முகமே வெந்து போயிருக்கும். அப்ப இதை பார்த்து இவ ரொம்ப பயந்துட்டு இருப்பாளா. அதுக்கு அந்த வயசானவரு, பயப்படாதமா, என்னோட முகம் தான் பாக்குறதுக்கு இப்படி இருக்கும், நான் ரொம்ப நல்லவன்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனா இருந்தாலும் அவளுக்கு பயம். அதனால அந்த இடத்த விட்டு தப்பிச்சா பழச்சுன்னு இவளோட ரூமுக்கு ஓடி வந்துடுறான். அடுத்ததா பார்த்தா கோச்சா காட்டுறாங்க. கோச் வேற நைட்டு டின்னருக்கு சாப்பிட்டுட்டு இருப்பான். அப்ப அந்த நேரம் பார்த்தா இவனுக்கு ஹெல்ப் பண்ணாலே அவ வருவா. வந்து நம்ம ஆள் பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருப்பான். இவனு அவனை பத்தி சொல்லிட்டு இருப்பான். இவனோட பேர் என்ன, அவனோட எந்த ஊர், அவ என்ன பண்றா, ஏது பண்றாங்க வரைக்கும் மொத்தத்தையும் அவன்கிட்ட சொல்லிடுறான். அப்படியே கொஞ்ச நேரம் பேசினதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேருமே ரூமுக்குள்ள போயிடுறாங்க. அப்ப இவளு பக்கத்துல இருந்து உட்காந்து அவங்கிட்ட ரொம்ப ஆசையா பேசி அவன் நெருக்கமா உட்கார்ற. அப்ப இந்த பையலும் கூச்சத்துல அப்படி இப்படி நெளிஞ்சிட்டு இருப்பானா. அந்த நேரம் பார்த்து கரெக்டா அவனோட கழுத்துல ஒரு ஊசி வச்சு குத்திடுறான். ஏதோ மயக்க ஊசி போல. இவனு மயங்கி போயிடறான். அந்த நேரம் பார்த்தா இவ யாருங்கிறத சொல்றா. இவ ஒரு டாக்டர். ஆனா எதுக்காக இந்த மாதிரி பண்றான்னு சத்தியமா புரியல. படம் போக போதான் புரியும். ஏன்னா ஆரம்பத்துல இவங்களோட பாஸ்போர்ட் எரிச்சிருப்பான். இப்ப அந்த கோச்சை வேற மயக்கப்பட வச்சுட்டாங்க. மொத்தமா இவங்க எத்தனை பேர் இருக்காங்க, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அப்ப அதே நேரம் இந்த பக்கம் நம்ம பசங்க 4 பேருமே அவங்க ஒரு ஹால்ல உட்காந்துருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல வந்து ரொம்ப போர் அடிக்குது, ஏதாவது விளையாடலாம்னு சொல்லி கையில இருக்க அந்த பாட்டில வச்சு உருட்டி விளையாண்டுட்டு இருக்காங்க. யார் பக்கம் அந்த பாட்டில் நிக்குதோ அவங்க ட்ரெஸ்ஸை கலட்டணும். அதாவது என்ன சொல்றாங்களோ அதை செய்யணும். இப்படி இவங்க பாட்டில உருட்டி விளையாண்டுட்டு இருக்க அதே நேரம் அந்த பக்கம் பார்த்தா அப்ப அந்த இடத்துல ஒருத்தன் கையில ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு இந்த கோச் பக்கமா வந்துட்டு இருக்கான். அந்த கோச் போய் அலற சத்தம். என்னடா பார்த்தா அந்த ட்ரெயினுக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல அவனை வேற கெட்டி போட்டிருக்காங்க. வாயெல்லாம் ரத்தமா இருக்கும். என்ன பண்ண போறாங்கன்னே தெரியல. அப்ப மறுபடியும் இந்த பக்கம் பார்த்தா டேவிட் பக்கம் அந்த பாட்டில் திரும்பிருச்சு. ஆனா அவன் உடம்புல இருக்க ட்ரெஸ் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம கிளட்டி போட்டு சட்டியோட ஒவ்வொரு கம்பாட்டா ஓடிட்டு இருப்பான். இப்படியே சட்டியோட குடுகுடுன்னு ஓடிட்டு இருப்பான். அங்க இருக்க பெருசு சிறுசு எல்லாம் ஆம்பளை பொம்பளை எல்லாம் இவன் ஓடுறத பாத்துட்டு இருக்கும். என்னடா சட்டி இல்லாம ஓடிட்டு இருக்கானு இவனை ஆச்சரியமா பாத்துட்டு இருப்பாங்க. இப்படியே ஒவ்வொரு கம்பாட்டா ஓடிட்டு வந்தவன் கடைசியா ஒரு கம்பாட்டுக்கு வந்துறான். அது பாக்குறதுக்கு ரொம்ப இருட்டா இருக்கு. அந்த இடமும் கொஞ்சம் வினோதமா இருக்கும். இதை பார்த்து இவன் பயந்து போய் கொஞ்சம் கொஞ்சமா நடந்து போயிட்டு இருப்பான். பத்தா குறைக்கு அந்த தரையில ஒரு ஆணி இருக்கும். அதை கவனிக்காம அதை மிதிச்சிடான். மிதிச்ச மிதியில அந்த ஆணியோட கால ஆழமா இறங்கிருது. அதையும் புடிங்கி போட்டுட்டு இந்த இடத்துல இருக்கவன எது சரியில்லை நினைச்சு இவனு வெளியே போக அதே நேரம் பார்த்து பின்னாடி ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. அப்ப அந்த சத்தத்தை கேட்டதுமே இவனு பயந்து போய் யார் யாருன்னு கேட்டுட்டு இருப்பான். ஆனா எந்த பதில வராது. அப்பதான் ஒருத்தன் அந்த டோரை திறந்துகிட்டு பாக்குறதுக்கு ஏதோ குண்டா பல்கா மலை மாடு மாதிரி இருப்பான். டேவிட்ட 10 மணிக்கு வந்துட்டு இருப்பானா. இவனு பதட்டத்துல பயத்துல கத்த ஆரம்பிச்சிடறான். யார் நீ என் பக்கத்துல வராது, எதுக்கா என் பக்கத்துல வராதுன்னு இவனு கத்திக்கிட்டு கையில ஒரு பாக்குறதுக்கு கம்பியா கடப்பாருந்தல அதை வச்சு மிரட்டிட்டு இருப்பான். ஆனா அந்த மலை மாடு கொஞ்சம் கூட பயப்படாம அவன் பக்கத்துல வந்து அவன் கையில வச்சிருக்க அந்த கடப்பாரியா கம்பியா இருந்தல அதை பிடிங்க அவனோட சோல்டர் குத்தி அவனோட கையை அப்படியே ரெண்டா கிழிச்சிருவான். அப்படி ரத்த புழக்க அவனோட வாயில அப்படியே ரத்தமா வந்துட்டு இருக்கும். வழியில வேற கத்தி கதறிட்டு இருப்பான். அப்ப அதே நேரம் நம்ம ஹீரோன் வேற இவனுக்காக காத்துட்டு இருப்பா. அந்த டோர் வழியா பாத்துட்டு இருக்க எல்லாம் போய் ரொம்ப நேரம் ஆச்சு ஆளக்கானமேனு இவளுக்கு சந்தேகம் வந்துருது. அதனால அவனை தேடிக்கிட்டே கடைசி அந்த பெட்டிக்கே வந்துடுற. அந்த பெட்டிக்குள்ள பார்த்தா இருட்டா இருக்கும்ல. இவளு என்னடா பாத்துட்டு இருக்கும் போதான் அப்ப அந்த பக்கத்துல ஏதோ சத்தம் வருதுன்னு இவளு பக்கத்துல போக அதே நேரம் பார்த்து பின்னாடி ஒருத்தன் யாராம் பார்த்தா இந்த ட்ரெயினோட கேப்டன் தான். அப்ப நம்ம ஹீரோனை பார்த்து இந்த இடத்துல நீ என்ன பண்ணிட்டு இருக்க, அது மட்டும் இல்லாம இந்த இடத்துக்கு வரக்கூடாது, இது தடை செய்யப்பட்ட இடம், இந்த இடத்துக்கு நீ வரக்கூடாதுன்னு அவளை விரட்டிட்டு இருப்பான். அவளும் என்னோட ஃப்ரெண்டை தேடி வந்தேன்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அந்த இடத்துல போயிடுறா. அப்படி போனதுக்கு அப்புறம் தான் அந்த கதவுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு கேட்டாங்க. இந்த டேவிட் பையில தான் கெட்டி தொங்க விட்டுருப்பாங்க. அவனோட உடம்பு முழுக்க ஒரே ரத்தமா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஏதோ மயக்கத்துல இருப்பான். அப்ப அந்த நேரம் பார்த்தா அந்த டாக்டர் லேடி வந்து இவனோட கையில குத்தி கிழிச்சிருப்பாங்கல்ல, அந்த இடத்துல பிரஸ் பண்ணதுமே இவனுக்கு வலி தாங்க முடியாம முழிச்சதுமே ஒரே மிதிச்ச மிதியில அவ கொஞ்சம் தூரத்துல விழுந்துறா. அதுக்கப்புறமா திரும்ப எதிர்த்து இந்த டேவிட்ட 10 மணிக்கு வர அப்ப அந்த இடத்துல பார்த்தா நிறைய கத்தி இருக்கும். அதை எவனோ ஒருத்தர் எடுத்து கொடுக்குறான். இந்த ஆபரேஷன் பண்றதுக்கான கத்தியில இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி கத்தியை தான் இவ வாங்குறா. ஆனா அந்த டேவிட் பிள்ளை என்ன பண்ண போறாங்க தெரியல. அது என்ன ஏதுன்னு போக தெரிய வரும். அடுத்ததா பார்த்தா இவ வெளியே வந்துடுறா. அப்ப அங்க இருக்க அந்த கம்பார்ட்மெண்ட்ல ஒரு ரூமை தட்டவே ஒரு சைனாக்காரி கதவை திறக்கிறா. அப்ப அந்த ரூமுக்குள்ளேயே மேல பெட்ல ஒரு சின்ன பையன் படுத்திருப்பான். அவனோட கண்களை பாருங்க ஏதோ வெள்ளையா இருக்கும். என்ன பிரச்சனைன்னு தெரியல. அப்ப அந்த சைனாக்காரிட்ட குசுன்னு பேசிட்டு இவளும் போயிடுறா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் விடிஞ்சதுமே நம்ம ஹீரோயின் தான் டேவிட்ட பாக்குறதுக்காக அவனோட ரூமுக்கு வந்து பார்த்தா யாரோ பொத்தி கிடக்கு. அப்ப டேவிட் தான் பொத்திருக்கான்னு இழுத்து பார்த்தா உள்ள நம்ம ஹீரோ படுத்திருப்பான். அப்ப டேவிட் எங்க என்னன்னு கேட்டா அவன் நைட்டு வரவே இல்லைன்னு இவனு சொல்லிடுறான். இதை கேட்டது நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப ஷாக் ஆயிருது. அப்ப இப்படியே விட்டுறக்கூடாது, நாம எல்லாரும் போய் கோச்சிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு இவங்க எல்லாரும் அந்த கோச்சோட ரூமுக்கு போறாங்க. அங்க போய் கதவை தட்டினா கோச்சு திறக்கிற மாதிரி இல்ல. இவங்க எல்லாரும் கதவை தட்டிட்டு இருக்காங்க, திறந்த படம் இல்ல. அப்ப உடனே நினைச்சாங்க அந்த கதவை உடைச்சு உள்ள போய் பார்த்தா உள்ள கோச்சா காணும். என்னடா கோச்சா காணுமேனு இவங்க ஒவ்வொரு ரூம்பா தட்டி பாக்குறாங்க, கோச்சா காணும். அப்ப நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப சந்தேகமாகுது. ஏதோ பிரச்சனை தெரிஞ்சதுமே ட்ரெயின் நிப்பாட்டுறதுக்காக சைட்ல ஒரு கேண்டல் வச்சிருப்பாங்க. அதை போய் இவ போய் இழுக்க போவா. அதே நேரம் பார்த்தா இந்த கேப்டன் வந்துடும். இவளோட கையை பிடிச்சி தரத்தனை இழுத்துட்டு போய் உன் இஷ்டத்துக்குலாம் ட்ரெயின் நிப்பாட்டுறதுக்கு இது உன்னோட நாடு இல்ல என்னோட நாடு, அத்தை மீறி நடந்துகிட்டா உன்னை ஜெயில பிடிச்சி போட்டுருவேன்னு நம்ம ஹீரோனை போட்டு மிரட்டிட்டு இருப்பான். இதை பார்த்து நம்ம ஹீரோ வேண்டாம் சார் அப்படிலாம் இது பண்ணிடுறாங்கன்னு சமாளிச்சு அவங்கள கூட்டிட்டு போயிடறான். அடுத்ததை பார்த்தா இவங்க எல்லாருமே அவங்களோட ரூம்ல உட்காந்துருப்பாங்களா. அப்ப டேவிட்டோட ஃப்ரெண்ட் இருப்பால அவன் வாசல்ல உட்காந்துருப்பான். அப்ப அந்த நேரம் பார்த்து இவனை ஒரு லேடியை கிராஸ் பண்ணி போவா. அவளுக்கு ஒரு பக்கம் கால் இருக்காது, ஒரு சின்ன கேண்டில் வச்சுதான் அப்படி நடந்து போயிட்டு இருப்பா. குளிக்கிறதுக்காக போயிட்டு இருப்பா. அப்படி போகும்போது இவனை ஒரு பார்வை பார்த்துட்டு போவா. இவனு பின்னாடி போயிடுறான். அப்ப அவன் உள்ள குளிச்சிட்டு இருப்பால, இவன் திருட்டுத்தனமா பாத்துட்டு இருப்பான். இவன் யாரு தெரியுதா, இவங்க ட்ரெயின்ல ஏறதுக்கு முன்னாடி அந்த அபார்ட்மெண்ட்ல ஒரு சேர்ல
ட்ரெயின்ல உட்காந்துருப்பா, ஒரு பக்கம் கால் இல்லாம. அவதான் இவ எதுக்காக இவளு இந்த ட்ரெயின்ல வந்திருக்கான்னு அதுவும் போக போக தெரியும். அப்ப இவனு அந்த ஓட்ட வழியா பாத்துட்டு இப்படி பின்னாடி திரும்ப முன்னாடி பார்த்தா 2 பேரும் நின்றுட்டு இருப்பாங்க. அதான் அந்த ட்ரெயின்ல வேலை வைப்பாங்களே அந்த எடுபடி தான். அவன் கையில வச்சிருக்க அந்த கருங்கட்டையை வச்சு இவனோட காதுலயே டம்முன்னு அடிச்சிடான். அடிச்ச அடியில காது செவலாம் பிஞ்சு ரத்தமா கொட்டிட்டு இருக்கும். அவனையும் ஒரு ரூம்ல போட்டு கெட்டி தொங்க விட்டுருக்காங்க. முகரையெல்லாம் ரத்தமா வந்துட்டு இருக்கும். அப்ப அந்த இடத்துக்கு அந்த டாக்டர் லேடி வந்துடா. வந்ததுமே இவனோட பேண்ட் டவுசர் கட்டி அந்த கதவுக்கு வெளியே ஒரு வயசானவன் நின்றுட்டு இருப்பான். அவனுக்கு காட்டிட்டு இருக்கா. இந்த வயசானவன் யார் தெரியுதா? இவங்க ட்ரெயினுக்குள்ள வந்ததுமே ஒருத்தர் யூரின் பேக்கேஜோட நின்றுட்டு இருப்பானே அவன் தான் இவன். இவங்கிட்ட அந்த பேண்ட் அவுத்து இது ஓகேவான்னு கேட்க அவனும் ஓகே சொல்றான். அப்படி என்னத்தை தான் காட்டினா எதுக்காக ஓகே சொல்றான்னு அதுவும் தெரியல. அடுத்ததை பார்த்தா நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவங்க 3 பேருக்குமே சந்தேகம் அதிகமாயிருச்சு. நம்ம ஹீரோன் தான் சொல்லுவா, இந்த ட்ரெயினுக்குள்ள ஏதோ தப்பு நடக்குது, நாம இந்த இடத்தோட எப்படியா தப்பிச்சு போகணும். முதல்ல நம்ம பாஸ்போர்ட்டை கைப்பற்றணும் சொல்லுமே. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு பெல்லி இருக்கால, அவதான் அதை எடுக்கிறதுக்காக இந்த ட்ரெயினோட கேப்டன் இருப்பான்ல அவனோட ரூமுக்கு வந்துடுறா. அதே நேரம் பார்த்து அந்த கேப்டன் வெளியே போயிடும். இவன் வெளியே போனதை பார்த்ததுக்கு அப்புறம் இவளு ஒளிஞ்சு உள்ள வந்துடுறா. உள்ள வந்ததுன்னு பார்த்தா இவளோட பாஸ்போர்ட் எரிஞ்சிருக்கும். இதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிருது. அதே நேரம் பக்கத்துல இருக்க அந்த ட்ராயில எடுத்து பார்த்தா ஏகப்பட்ட பாஸ்போர்ட் இருக்கும். இது ஒவ்வொன்றையும் பார்த்து இவ ஆச்சரியப்பட்டு இருக்கா. அப்படி அந்த பாஸ்போர்ட்ல என்ன இருக்குன்னு தெரியல, இவ்வளவு ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கா. அதே நேரம் பார்த்து அந்த கேப்டன் உள்ள வந்துடுறான். உள்ள வந்ததுமே இவ பாத்துருக்க விஷயத்த இவனு பாத்துறான். அப்ப அந்த கேப்டன் பக்கத்துல இருக்க அந்த கம்பியை தட்டுனுமே இவள அரண்டு அடிச்சு பார்த்தா கேப்டன் வந்தது பார்த்ததுமே பதட்டத்துல என்ன சொல்லணும்னு தெரியாம முடிச்சிட்டு இருப்பா. அப்ப இவனு பக்கத்துல வந்ததுமே அவளோட கண்ணத்துல ஒரே அடி. அடிச்ச அடியில இவளோட வாயிலிருந்து ஒரே ரத்தமா வந்துட்டு இருக்கும். இவளும் கதறிட்டு இருப்பா, என்ன விட்டுருன்னு கதறிட்டு இருப்பா. ஆனா அந்த கேப்டன் கையில ஒரு கொக்கி மாதிரி ஒரு ஆயுதத்தை எடுக்க இதை பார்த்ததுமே இவ கதற ஆரம்பிச்சிடுறா. இந்த கேப்டன் நல்லவன்னு பார்த்தா அவனும் கெட்டவன் தான். இன்னும் எத்தனை பேர் இருக்காங்கன்னே தெரியல. அடுத்தது அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவும் ஹீரோயின் மட்டும் தான் இருப்பாங்க. அப்ப அவங்க 2 பேருமே ஏதோ ஒரு கம்பார்ட்மெண்ட்ல இருப்பாங்க. அடுத்த ஒரு கம்பார்ட் போறதுக்காக முன்னாடி ஒரு கேட் இருக்கும். அது உள்பக்கமா லாக் ஆயிருக்கும். அதை திறந்தா தான் இவங்க அந்த பக்கம் போக முடியும். ட்ரெயின் வேற படு வேகமா போயிட்டு இருக்கு. எப்படியும் அந்த ட்ரெயினோட வெளிப்பக்கம் இருக்க அந்த கம்பிகளை பிடிச்சி அப்படி இப்படி பிடிச்சி கடைசியா மேல ஒரு கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணாடியை உடைச்சிட்டு இவ்வளவு உள்ள வந்துடுறா. உள்பக்கம் லாக் ஆயிருந்த அந்த லாக்கை ஓபன் பண்ணிடுறா. லாக்கை ஓபன் பண்ணதுமே நம்ம ஹீரோ உள்ள வந்துறான். அப்ப இவங்க 2 பேருமே உள்ள வந்து பார்த்தா டேவிட் வேற படுத்த படுக்கை அடப்பான். அவன் உடம்பு முழுக்க ஒரே ரத்தமா இருக்கும். அவனோட 2 கண்களையும் தோண்டி எடுத்திருப்பாங்க. அந்த இடத்தையே பார்த்தா ஏதோ கசாப் கடை மாதிரி ஒரே ரத்த கலரையா இருக்கும். இவனை பார்த்ததுமே நம்ம ஹீரோன் வேற தேம்பி அழுதுட்டு இருப்பா. இப்பதான் என்னன்னு தெரியுது, இவனோட 2 கண்களை எடுத்துதான் அந்த சைனாக்காரோட பையன் ஒருத்தர் தானே கண்கள் கூட வெள்ளையா இருந்துச்சு அவனுக்கு வச்சிருப்பாங்க. அப்போ அதே இடத்துல பக்கத்திலேயே ஒரு கூண்டு இருக்கும், இரும்பு கூண்டு. அந்த கூண்டுக்குள்ள யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு தான். அவனையும் உள்ள போட்டு அடைச்சு வச்சிருப்பாங்க. நல்ல வழியா அவ உடம்புல எதுவுமே எடுக்கல. எப்படியும் அந்த கதை உடைச்சு அவனை எப்படியே காப்பாத்திடுறாங்க. ரொம்ப அடி வாங்கியிருப்பான் போல, அவனால எந்திரிச்சு ஒழுங்கா நிக்க கூட முடியல. இவங்க மனித உறுப்புகளை திருடுற கூட்டம்னு இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ அதே நேரம் ட்ரெயினுக்கு மேல வெள்ளிய வர தரத்துன்னு அந்த மலை மாடு இழுத்துட்டு வர்றான். அவளுக்கு கதறிட்டு இருப்பா. அப்ப கீழே என்னடா பார்த்தா உசுருக்கு போராடி இருக்க டேவிட் வேற இந்த இடத்துல இருக்காது, எப்படியா தப்பிச்சு போகணும் நம்ம ஹீரோயின் கிட்ட அதான் அவனோட லவர்கிட்ட சொல்லிட்டு இருப்பா. வழியில வேற துடிச்சிட்டு இருப்பானா. இதை பார்க்க முடியாத இவனோட ஃப்ரெண்டு அங்க இருக்க ஒரு பெரிய கோடார் எடுத்து அவனோட கழுத்துல வெட்டி அவனை சாவடிச்சிடறான். தன்னோட கண்ணு முன்னாடியே தன்னோட காதலன் செத்து போயிட்டான்னு அவளால் அந்த வழியை தாங்க முடியல. ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருப்பா. அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்தா ரொம்ப ஆபத்து நினைச்சு இவங்க வெளியே போகலாம். அதே நேரம் பார்த்து அந்த மலைமாடு வேற உள்ள வந்துடுறான். அவனை பார்த்ததுமே 3 பேர் ஷாக் ஆயிடுறாங்க. அப்ப அந்த மலைமாடு உள்ள வந்ததுமே அங்க இருக்க ஒரு பெரிய கம்பியா ராடாந்துல அதை கையில எடுத்துக்கிட்டு இவங்களை அடிக்க வரதை பார்த்து டேவிட்டோட ஃப்ரெண்டு வேகமா முன்னாடி போய் அவனை தடுக்க போக அவனை அசால்ட்டா தள்ளி விட்டுறான். அதே நேரம் பார்த்து நம்ம ஹீரோயின் நினைச்சிரா அங்க இருக்க அந்த டேபிள் கடியில ஒளிஞ்சிரா. அவளை பிடிக்கிறதுக்காக அந்த மலைமாடு குடிமே அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோ கையில ஒரு கம்பி எடுத்துக்கிட்டு அவனோட தலையில அடிச்சு அவனை தள்ளி விட்டுறான். அப்ப நம்ம ஹீரோனை வேற கூப்பிட்டுக்கிட்டு இவன் தப்பிச்சு போலான்னு பாக்க அப்ப வாசலுக்கு முன்னாடியே வெள்ளி வேற படுத்து கிடப்பா. இவளை பார்த்து நம்ம ஹீரோனை காப்பாத்துறதுக்காக அவளோட கையை பிடிச்சு தரத்தன்னு இழுத்துட்டு இருப்பாளா. அவளால எந்திரிக்கவே முடியல. அப்ப முன்னாடி பார்த்தா அந்த மலைமாடு வேற டப்புன்னு எந்திரிச்சிடான். இவனை பார்த்த பயத்துல அப்படியே பெல்லியை போட்டுட்டு இவங்க 2 பேரும் ஒரே வட்டமா ஓடி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த மலைமாடு பெல்லியோட காலை பிடிச்சு தரத்தன்னு இழுத்துட்டு போக இவளை என்ன காப்பாத்துன்னு அப்படி கதறிட்டு இருப்பான். அப்படின்னு அப்படியே உள்ள இழுத்துட்டு போறான். கட் பண்ண அந்த பக்கம் இவங்க 2 பேரும் தலை தெரிச்சு ஒரே ஓட்டமா ஓடிட்டு இருப்பாங்க. அங்க இருக்க மக்கள் என்ன நடக்குன்னு தெரியாம அவங்க திருத்திரு முழிச்சிட்டு இருக்க பின்னாடியே பார்த்தா அந்த மலைமாடு இவங்களை துரத்திட்டு ஓடி வந்துட்டு இருப்பான். அப்ப இதை பார்த்து பதறி அடிச்சு ஒரே வட்டமா ஓடிட்டு இருக்க அதே நேரம் பார்த்து எதுக்க இந்த ட்ரெயின்ல 2 எடுபடி இருப்பாங்கல்ல அதுல ஒருத்தன் நம்மளால பிடிச்சி மடக்கிடுறான். அப்ப கூட அடிச்சிட்டு இருப்பானா. அப்பதான் நம்ம ஹீரோ அங்கிருந்த ஒரு கத்தி எடுத்து அவனோட முதல குத்தி அவனை தள்ளி விட்டுட்டு இவங்க திரும்ப ஒரே ஓட்டமா ஓடிட்டு இருப்பாங்க. இப்படியே ஓடிட்டு இருந்தவன் கடைசியா ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டாங்க. அதோட கதவு வேற திறக்கல. என்னடா திறக்க மாட்டேன்னு சொல்லி இவங்க திருத்திரு முடிச்சிட்டு இருக்கும் போதான் அப்ப எதுக்கு வெளியே பார்த்தா ஒரு பெரிய டனல் வருது. அந்த டனலுக்குள்ள போனதுமே ரயில் வேற இருட்டாயிருது. இவங்க 2 பேருமே கொஞ்சம் உஷாரா கையில இருக்க கத்தியை வச்சு இங்கிட்ட அங்கிட்டு பாத்துட்டு இருப்பாங்க. அந்த டனல் விட்டு வெளியே வந்து பார்த்தா அந்த மலைமாடு நம்ம ஹீரோவை அடிச்சு அவனோட தோல்ல போட்டிருப்பான். இதை பார்த்து நம்ம ஹீரோ பதறி போய் பயத்துல ஒரே ஓட்டமா ஓடிட்டு இருப்பா. ஓடி போனவன் ஏதோ ஒரு கம்பாட்ல ஒளிஞ்சுக்கிட்டா. அந்த இடத்துக்கு அந்த மலைமாடும் அந்த கேப்டன் வந்துடுறான். வந்ததுமே அங்க இருக்க மக்கள்கிட்ட ஏதோ சொன்னதுமே அத்தனை பேர் எந்திரிச்சாங்க. ஆனா நம்ம ஹீரோ மட்டும் உட்கார்ந்துருப்பாளா. இதை வச்சு அவங்க கண்டுபிடிச்சாங்க. அப்ப நம்ம ஹீரோ எந்திரிச்சதுமே அங்க இருக்க மக்களை பார்த்து கிளியா கிழிச்சிட்டு இருப்பா. நீங்க எல்லாம் மனுஷனே கிடையாது மிருகம் அப்படின்னு கண்டபடி திட்டிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் என்ன நம்ம ஹீரோனை பிடிச்சிட்டு போய் அந்த இடத்துக்கு கொண்டு வந்துடுறாங்க. அந்த இடத்துல பார்த்தா நம்ம ஹீரோவை கட்டி போட்டிருப்பாங்க. பக்கத்துல 2 இரும்பு குண்டு இருக்கும். அதுல ஒரு குண்டுல நம்ம ஹீரோனையும் இன்னொரு குண்டுல டேவிட்டோட ஃப்ரெண்டையும் அடைச்சு போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன தெரியல அந்த பையில தரத்தனை இழுத்துட்டு வந்து
அவனை கெட்டி போடுறாங்க. கை கால கெட்டி போட்டு அவனோட உடம்ப ரெண்டா பொளந்து உள்ள இருக்க அத்தனை பாட்டுமே திருடுறாங்க. அதுவும் உசுரோட கதற கதற அவனோட இதயம் கல்லீரன்னு ஒண்ணு விடாம எல்லாத்தையும் எடுத்துறாங்க. இந்த காட்சியில பார்க்க முடியாம நம்ம ஹீரோன் வேற கண்ணை மூடிட்டு கதறி கதறி அழுதுட்டு இருப்பா. ஒரு பக்கம் அவ வேற கதறிட்டு இருக்க, அடுத்ததா பார்த்தா அவன் உடம்புல இருந்து எடுத்த அந்த உறுப்புகள் எல்லாத்தையும் ஒரு ஐஸ் பெட்டியில போட்டு அதை கொண்டு போய் அந்த லேடி டாக்டரை கொடுக்குறான். அவளை அதை வாங்கிட்டு அந்த மலமாட அனுப்பிடுறான். அந்த இடத்த பார்த்தா ஆபரேஷன் தேட்டர் மாதிரி இருக்கும். இதுக்காகவே பிரத்யேகமா ரெடி பண்ணி வச்சிருப்பா போல. சுட சுட உறுப்புகளை எடுத்து இந்த பக்கம் பேஷண்ட்டுக்கு மாத்திட்டு இருப்பா. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயின் வர கூண்டுல அடப்பட்டு இருப்பால, அப்ப அந்த இடத்துக்கு இந்த 2 தடிப்பையில வந்துடுறாங்க. வந்ததுமே அவகிட்ட சில்மசத்துல ஈடுபடலான்னு அந்த லாக்க வேற ஓபன் பண்ணி நம்ம ஹீரோன் தரத்தனை எடுத்துட்டு போய் அவளை அங்க இருக்க டேபிள்ல கையை கட்டி போட்டு ரேப் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. அப்ப இவங்களுக்குள்ள சண்டை. நான் தான் முதல்ல போவேன் இவங்க 2 பேருக்குள்ள சண்டையில அடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்தா அந்த கேப்ல அங்க இருக்கிற ஒரு கத்தி எடுத்து இவ கையில கட்டியிருக்க அந்த கைத்தை வேற அறுத்துறா. அதே நேரம் பார்த்து பக்கத்துல வருவானா, அவனை அடிச்சு போட்டுட்டு நம்ம ஹீரோ காப்பாத்துறதுக்காக அந்த லாக்கை எப்படியோ திறக்க முயற்சி பண்ணுவா. ஆனா அதே நேரம் இன்னொருத்தர் இருப்பானே, அவன் வேற வந்தது பார்த்ததுமே இவன் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போன்னு நம்ம ஹீரோ சொல்லிடுறான். உடனே அவளை அடிச்சு பிடிச்சு மேல வந்துடுறான். மேல வந்து பார்த்தா ட்ரெயின் வேற நின்றுது. என்னடா ட்ரெயின் நின்றுச்சுன்னு எதுக்க பார்த்தா வெளியே ஏகப்பட்ட ஆர்மி நின்றுட்டு இருப்பாங்க. அப்ப அந்த ஆர்மிட்ட உதவி கேட்கலான்னு இவளு பதுங்கி உட்கார்ந்துருப்பா. அப்ப அந்த ஆர்மி பையில உள்ள வந்துறாங்க. உள்ள வந்தவங்க நேர கேப்டன் கிட்ட வந்து அவங்கிட்ட ஒரு கவர் வாங்குறாங்க. கவர்ல பார்த்தா பணம். இதை பார்த்ததுமே நம்ம ஹீரோன் புரிஞ்சுக்கிறா, இவங்க இந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க தான் கேடு கட்டவங்கன்னு புரிஞ்சுக்கிறா. அந்த ஆர்மிக்காரங்க கேப்டன் கிட்ட பணத்தை வாங்கினதுக்கு அப்புறம் அவங்கிட்ட இன்னொன்னு ஏதோ கேட்கறாங்க. அவனு அதுக்கு ஓகே சொல்றான். என்னடா பார்த்தா வெள்ளிய வேற அவங்க தூக்கிட்டு போறாங்க. எதுக்காகன்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதான். அவளை கதற அப்படியே தூக்கிட்டு போறாங்க. அப்போ அவளோட காலை பார்த்தா ஒத்த காலை மட்டும் வெட்டி எடுத்திருப்பாங்க. அதுவும் அந்த ட்ரெயின்ல ஒரு லேடி இருப்பால ஒத்த கால் இல்லாம, அவளுக்கு அதான் இவளோட காலை வெட்டி இருப்பாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோன் வேற ஜன்னல் வழியா பார்த்து கதறி அழுதுட்டு இருப்பா. அதுக்கப்புறமா அந்த ட்ரெயினுக்கு கிளம்பி போக அன்னைக்கு நைட் ஆயிடுது. நம்ம ஹீரோன் வேற ஏதோ ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டு அவ உடம்புல இருக்கிற ரத்தங்களை எல்லாம் தொடச்சிட்டு இருப்பா. முகத்துல இருக்கிற கைகால இருக்கிறதெல்லாம் ரத்தத்தை எல்லாம் தொடச்சிட்டு போட்டிருக்க ட்ரெஸ் மாத்திக்கிட்டு தலையில ஒரு துண்டை கட்டிக்கிட்டு கொஞ்சம் அடையாளத்தை மாத்திக்கிட்டு இவள அந்த கம்பார்ட் பக்கம் போயிட்டு இருப்பா. அப்ப எதுக்கு பார்த்தா ஒரு கதவை திறந்துகிட்டு அந்த லேடி டாக்டர் வருவா. இவளை பார்த்ததுமே நம்ம ஹீரோன் ஓடி போய் ஒளிஞ்சிரா. அவ போனதுக்கு அப்புறம் இவள அந்த கதவை திறந்து என்ன இருக்குன்னு பாக்குறதுக்காக உள்ள போய் பார்த்தா அது ஒரு ஆபரேஷன் தியேட்டர். அந்த இடத்துல பார்த்தா 2 பேர் படுத்து கிடப்பாங்க. அதுல ஒன்னு லேடி, இன்னொன்னு வயசானவர். இந்த வயசானவர் யாரும் தெரியுதா? கால்ல ஒரு யூரின் பேக்கெட் கட்டி இருந்தாரு. அதே ஆளுதான். இவனுக்கு ஆபரேஷன் நடந்துச்சு. எல்லாம் நம்ம பையலோட அவங்களோட உறுப்புகளை தான் இவங்களுக்கு மாத்திருக்காங்க. இவங்களை பாத்துக்கிட்டு பக்கத்துல ஒரு போர்டு இருக்கும். அந்த போர்டுல என்னடா பார்த்தா மனிதரோட உறுப்பான கிட்னி, இதயம், நுரையீரல்னு இப்படி எக்கச்சக்கமா இருக்கும். இது அத்தனையுமே நம்ம ஹீரோட ஒண்ணா வந்த அவங்களோட உள்ளுறுப்பு தான். இதை பார்த்து இவ சாக்காயிரா. அப்ப அதே நேரம் பார்த்து அந்த லேடி டாக்டர் திரும்ப வரத பார்த்ததுமே அங்கிருந்து அந்த அலமறைக்குள்ள இவளும் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறா. அப்ப வெளியே இருந்து என்ன நடக்குன்னு பார்த்தா முன்னாடி இருக்க அந்த சைடு கேட்ட அப்படியே கிளட்டிடுறாங்க. கிளட்டினதுக்கு அப்புறம் ட்ரெயினுக்கு வெளியே பார்த்தா நிறைய பேர் கையில தீக்கம்போட பத்தாக்குறைக்கு நிறைய நர்ஸ் மாதிரி நிக்கிறாள். எதுக்காகனா இந்த லேடி டாக்டர் ஒரு 2-3 பேருக்கு ஆபரேஷன் பண்ணிருப்பா. அவங்க எல்லாத்தையுமே இடமாத்துறதுக்காக தான் இந்த வேலையை பார்த்துட்டு இருப்பா. ஏன்னா விடிஞ்சிட்டா போய் சேர இடத்துல போலீஸ் இருந்தா அவங்க மாட்டிக்கிறாங்க. அதனால இரவா இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கா. இந்த ட்ரெயின்ல வச்சு ஆபரேஷன் பண்ணாங்கல்ல, அத்தனை பேருமே ஸ்ட்ரெச்சர்ல வச்சு அப்படி தூக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. இதை நம்ம ஹீரோன் அப்படி உள்ள இருந்து பார்த்துட்டு இருப்பா. அதுக்கப்புறமா அவங்களோட ஒன்னா போயிடுறா. அவங்களுக்கு அடையாளம் தெரியல. இவ்வளவு கூட்டத்தோட கூடமா அப்படியே ஒன்னா போயிடுறா. ஏதோ பாக்குறதுக்கு ஒரு பெரிய கோட்டமா இருக்கு. அந்த கோட்டைக்குள்ள போனதுமே இவ்வளவு பின்னாடியே வந்துடுறா. அப்படி வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கோட்டைக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல போன் இருக்கும். இவள அந்த போன் எடுத்து போலீஸ் கால் பண்ணா போன் போகல. சரி, அது போன் போகலன்னு இவ்வளவு யதார்த்தமா வெளிய வந்து பார்த்தா நம்ம ஹீரோ வர கொண்டு போயிட்டு இருப்பாங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவை காப்பாத்துறதுக்காக இவ்வளவு ஒவ்வொரு இடமா ஒளிஞ்சு போயிட்டு இருப்பா. நம்ம ஹீரோ வர ஏதோ ஒரு அரைக்குள்ள போட்டுட்டு அவங்க போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் இவ்வளவு அந்த கேட்ட ஓபன் பண்ணி உள்ள வந்துடுறா. உள்ள வந்து பார்த்தா வாயெல்லாம் ரத்தமா இருக்கு. இவனை போட்டு அடின்னு அடிச்சிருப்பாங்க. இவள ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இவனை தூக்கிட்டு வந்திருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோனை பார்த்ததுமே இவனுக்கு ஒரே சந்தோஷம். என்ன எப்படியாவது கூட்டி போயிருன்னு ஒரு பக்கம் அழுக ஆரம்பிச்சிட்டான். இவங்க வந்த டீம்ல இப்ப ஒரே ஒருத்தன் தான் மிச்சம். இவனையாவது காப்பாத்தலான்னு நம்ம ஹீரோ நினைச்சா அவனை கைத்தாங்களா பிடிச்சிக்கிட்டு அந்த அறையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துட்டு இருப்பா. இப்படியே ஒவ்வொரு இடமா ஒளிஞ்சு போக அப்ப முன்னாடி பார்த்தா ஒரு சைனாக்காரி நிப்பா. இந்த சைனாக்காரி யாரும் தெரியுதா? ஒரு சின்ன பையனை கூட வச்சிருப்பாளே, அதே பையன் தான் பக்கத்துல இருக்க ரூம்ல இருப்பான். அவனோட கண்ணு ஏற்கனவே வெள்ளையா இருக்கும். ஆனா இப்ப அவனோட கண்ணை பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கு. நீல கண்ணா இருக்கு. இந்த கண்களை பார்த்ததுமே நம்ம ஹீரோன்னு புரிஞ்சுக்கிறா. ஏன்னா இவனோட லவ்வரோட கண்களை தான் இந்த பையனுக்கு வச்சிருப்பாங்க. இவன் அந்த பையனை பார்த்துட்டு இருப்பாளா, அந்த அம்மாக்காரி சைனாக்காரி தான் டக்குன்னு கோவப்பட்டு உள்ள போய் கதவு முடிக்கிறா. ஆனா எதுவுமே சொல்ல மாட்டா. அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு எப்படி தப்பிச்சு இவங்க 2 பேருமே பக்கத்துல இருக்க அந்த காட்டுக்கு வந்துறாங்க. அதே நேரம் விடிஞ்சிருது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பைய நடந்து இவங்க அந்த காட்டு வழியா போயிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோவால நடக்க முடியல. அதனால ஒரு மரத்துக்கிட்ட அவனை உட்கார வச்சு நீ இந்த இடத்துல இரு, நான் உதவிக்கு யாரா கூட்டிட்டு இவனை அவனை விட்டுட்டு கொஞ்சம் தூரம் வந்திருப்பா. கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு அப்புறம் இவனோட அலற சத்தம் கேட்கும். இவள அந்த சத்தத்தை கேட்டதும் அடிச்சு பிடிச்சு ஓடி வந்து பார்த்தா அந்த இடத்துல அந்த மலை மாடும் அந்த ட்ரெயின்ல இருப்பான எடுபடி இவங்க 2 பேரும் சேர்ந்து அடிச்சு நம்ம ஹீரோவை சாவடிச்சாங்க. இதை பார்த்து இவ வழியில கத்தி கதறி அந்த இடத்துல விட்டு ஒரே ஓட்டமா ஓடி போய் ஒரு இடத்துல நின்று அழுக ஆரம்பிச்சிடறா. அழுதுட்டே இருந்தவ கொஞ்ச நேரம் கழிச்சு அவ மனசை தேத்திக்கிறா. இப்படி நம்ம கூட்டத்தை கொண்டவங்கள நாம திருப்பி பழி வாங்கணும்னு அந்த ட்ரெயினுக்குள்ளே ஒளிஞ்சு உள்ள வந்துடுறா. உள்ள வந்து பார்த்தா அவங்க எல்லாருமே ஒரு இடத்துல நின்று பேசிட்டு இருக்காங்க. இந்த ஆபரேஷன் நல்லபடியா முடிச்சிட்டோன்னு இவங்க ஜாலியா பீர் குடிச்சிட்டு இருப்பாங்க. இதை நம்ம ஹீரோ ஒளிஞ்சு நின்று பாத்துட்டு இருப்பா. அப்ப அந்த கேப்டன் மட்டும் தனியா வரத பார்த்ததுமே இவள் நினைச்சல ஓடி போய் அங்கே ஒரு இன்ஜின் ரூம் இருக்கும் போல. அந்த இன்ஜின் ரூமுக்குள்ள போனதுமே அங்க ஏகப்பட்ட பெட்ரோல் இருக்கும். அதெல்லாம் எடுத்துட்டு இருப்பா. கரெக்டா அந்த நேரம் பார்த்து அந்த கேப்டன் உள்ள வந்ததுமே கையில ஒரு கோடாரி எடுத்து நம்ம ஹீரோ அடிக்க போக அவ ஜஸ்ட் மிஸ் தப்பிச்சிடும். திரும்ப அடிக்க போக அவ கொஞ்சம் கொஞ்சமா தப்பிச்சு வந்திருப்பா. நம்ம ஹீரோட தலையை பிடிச்சி அங்க பாக்குறதுக்கு ஏதோ சிலிண்டர் கேஸ் மாதிரி இருக்கும். அதுல போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருப்பான். அப்ப அவனோட கையை தட்டி விட்டு அவனோட தலையை பிடிச்சி அதுல போட்டு அமுக்கிட்டு இருப்பான். சூடுல அப்படி வடி தாங்க முடியாம கத்திட்டு இருப்பான். நம்ம
ஹீரோனை தள்ளி விடவும் அவளும் ஒரு பக்கம் கீழே விழுந்துறா. அப்ப நம்ம ஹீரோனை அடிக்க வரும்போது முன்னாடி ஏகப்பட்ட செயின் தொங்கிட்டு இருக்கும். அதுல போய் தானா போய் அவன் தலையை கொடுத்துக்கிறான். இதாண்ட சாக்ஸ் சொல்லி நம்ம ஹீரோ நினைச்சா அந்த செயின் அவனோட கழுத்துல சுத்தி ஒரே இறுக்கி அவனை தொங்க விட்டு துடிக்க அவனை சாவடிச்சிடறான். அந்த கேப்டன் சாவடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பெட்ரோல் கண்ணை எடுத்து அங்க இருக்க இன்ஜின்ல நல்லா ஊத்தி விட்டுட்டு பக்கத்துல ஆபரேஷன் தியேட்டர் இருக்கும், அங்கேயும் போய் அந்த பெட்ரோலை ஊத்திடுவா. ஒரு இடம் விடாம எல்லா இடத்துல ஊத்தி விட்டு கொளுத்தலாம் போக அந்த நேரம் பார்த்து அந்த லேடி உள்ள வந்ததுமே நம்ம ஹீரோன் இருக்க அந்த பெட்ரோல் கண்ணை புடுங்க பாப்பா. ஆனா நம்ம ஹீரோன் அவளை கீழே தள்ளி விட்டுட்டு அந்த நெருப்பையும் கொளுத்தி விட்டு கையோட அந்த ரூமை லாக் பண்ணிடுறா. உள்ள தீ பிடிச்சு கப்பன்னு எரிய அவ உடம்புல பிடிச்சிருது. அவளு வழியில கதறிட்டு இருப்பா. இந்த சத்தத்தை கேட்டதுமே அந்த மலைமாடு வேற உள்ள வந்துடுறான். மலைமாடு உள்ள வந்ததுமே அதை அணைக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணுவான், ஆனா அவனால முடியாது. அந்த ஏரியா முழுக்க அப்படியே தீ பிடிச்சி எரிய ட்ரெயின் பட்டு வேகத்துல போக முக்காசி இடமே தீ பிடிச்சிருது. புகையா போயிட்டு இருக்கும். அப்ப இவ்வளவு எரிஞ்சிட்டு இருக்க அந்த பெட்டியை விட்டு இந்த பக்கமா வந்துடும். வந்த கையோட அந்த லாக்க வேற எடுத்து விட்டுறா. ட்ரெயின் வேற ரெண்டு பக்கமா பிரிஞ்சிருது. இந்த பக்கமா இருக்கிற ட்ரெயின்ல ஃபுல்லா ஒரே நெருப்பா இருக்கும். அதுக்குள்ளதான் அந்த வில்லனிகளா மாட்டிருப்பாங்க. அப்ப அந்த தடிமாடு அங்க இருக்க ஒரு கோடாரி வச்சு அந்த கேட்டை போட்டு வெட்டிட்டு இருப்பான். அதே நேரம் பார்த்து போற வேகத்திலேயே இன்னொருத்த நெருப்பு பிடிச்சி அந்த ட்ரெயின்ல இருந்து அந்த பாடத்துல இருந்து கீழே விழுந்துடுறான். இதெல்லாம் நம்ம ஹீரோன் பாத்துக்கிட்டே இருப்பா. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் அந்த ட்ரெயின் வேற நின்றுது. இவளு இறங்கி வந்து அந்த பாலத்தை எட்டி பார்த்தா அந்த இடத்துல ஒருத்த செத்து கிடப்பான். இந்த ட்ரெயின்ல ஒரு எடிபடி இருப்பானே அவன் தான் செத்து கிடப்பான். இவளு அதை பாத்துட்டு இருக்க அப்ப எல்லா சோழி முடிஞ்சு போச்சு, எல்லாத்தையும் கொண்டுட்டேன்னு இவ கொஞ்சம் அசால்ட்டா இருப்பா. அப்பதான் பார்த்தா திடீர்னு அந்த மலைமாடு கையில ஒரு கோடை எடுத்து அதை வெட்ட வர செஸ்ட் மிஸ்ல அவ தப்பிச்சிடறா. அப்ப அந்த மலைமாடு கையில வச்சிருக்க அந்த கோடாரியை தூக்கி போட்டு ஒன்னு அடிக்கிறதுக்கு எல்லாம் கோடாரி எதுக்கு, என்னோட கையை போதும் சொல்லி அவளை போட்டு அடிடி அடிச்சிட்டு இருப்பான். வாயெல்லாம் ரத்தமா வந்துட்டு இருக்கும். கை கால்னு மிதிச்சிட்டு இருப்பான். இவ்வளவு அடி வாங்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமா தவுண்டு போயிட்டு இருப்பான். ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோட கழுத்தை பிடிச்சி அந்த ட்ரெயின்ல சாத்தி அவன் முகத்துல ஓங்கி குத்தலான்னு கைய ஓங்க அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோனு கீழே குனிஞ்சிடா. கீழே குனிஞ்சதுமே அவன் கையில அடிபட்டுறது. வழியில வேற கைய உதறிட்டு இருப்பான். இந்த கேப்ல நம்ம ஹீரோனு அந்த ட்ரெயினுக்கு அடியில போயிடா. இந்த மலைமாடால அவளை பிடிக்க முடியல. இவனால குனிஞ்சு அவளை பிடிக்க முடியல. அதனால ட்ரெயினோட பின்பக்கமா போய் அந்த ட்ரெயின் வேற தள்ளிட்டு இருப்பான். இவளு கொஞ்சம் கொஞ்சமா தவுண்டு போயிட்டு இருப்பா. அப்ப பக்கத்துல வேற ஒரு பெரிய கோடாரி இருக்கும். அதை வேற கையில எடுத்துக்கிறா. இவன் அந்த ட்ரெயினை தள்ளி விட கரெக்டா வெளியே வந்ததுமே அந்த கோடாரி வச்சு இவளோட வயித்துல ஒரே வெட்டும் ரத்தம் புல கொட்டிட்டு இருக்கும். அப்படி இந்த மலைமாடு சாக மாட்டான். அப்ப நம்ம ஹீரோ எந்திரிச்சதுமே அவனோட கழுத்தை பிடிச்சு அடி ஃபைட் பண்ற மாதிரி அப்படியே தூக்கி அந்த ட்ரெயினோட தண்டவலா இருக்கும்ல அதுல போட்டு அடிச்சு அவனை சாவடிச்சிடறான். இந்த இடத்துல அந்த மலைமாடு செத்து போயிடறான். கடைசியா தன்னோட ஃப்ரெண்டை கொண்டு அத்தனை பேருமே ஒருத்தர் விடாம எல்லாத்தையும் கொண்டதுக்கு அப்புறம் அந்த தண்டவாளத்துல நடந்து வர அதோட அந்த படத்தை முடிக்கிறாங்க. படம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. அடுத்து இதே மாதிரி ஒரு தரமான படத்துல பார்க்கலாம். தேங்க்யூ.